ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சண்டேயில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நாங்கள் களி பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் பண்ணி சாப்பிடல, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருப்பேன், எங்கள் அத்தை களி விற்றுட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன் காலையிலேயும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் மம்மியும் பொறுப்பாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடி இது எல்லாத்தையுமே உரிச்சுட்டு இருந்தோம். இந்த இஞ்சி பேஸ்ட்டுக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தேவையானது எல்லாத்தையுமே இப்போயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம ஆஃப்டர்நூனுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கறி வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கும் தனித்தனியாக தான் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தான். அதனால் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பவுலில் தூக்கி வச்சாச்சு. ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் தானே பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உள்ளே போய் வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா மார்னிங் என்னென்ன ஸ்பெஷல்னு ஒரு ரவுண்டு காட்டிடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காலையிலே பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தாங்க. சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சாம்பார் வச்சுருந்தாங்க, அதை சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை பார்த்திங்கன்னா காலி பண்ணிடலாம் காலையிலே அப்படின்ட்டு பிளானை போட்டாச்சு. நான் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வச்சு அதில் சட்னியெல்லாம் ஊற்றியாச்சு. இன்றைக்கி வடை எதுவுமே வாங்கலை, அதனால் வீட்டில் சேவு இருந்துச்சு, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி காய்கறி எதுவுமே இல்லை, அதனால் எல்லாத்தையுமே நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அவனும் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் கூட அந்த மாதிரி இல்லைன்னா உறக்கமே வராதுங்க. 2 பேர் சண்டை போட்டு மல்லு கட்டுவோமா. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அங்கிட்டிருந்து கத்திகிட்டே இருப்பாங்க. இதுதான் எங்களுக்கு வேலையேவும். இந்த மாதிரி தான் தினமும் போயிட்டே இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கும் போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உரக்கத்தை போட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னே தெரியலைங்க. கண்ணெல்லாம் எரியுது. இப்போ என்னென்னு தெரியல, இந்த அடிக்கிற வேலுக்கு கண்டு இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா மார்னிங்கே எங்கள் மம்மிகிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படியே உறங்கியாச்சு. ஸோ தூங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு நம்ம சமையல் தான். சண்டே ஆனாலே நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு படைச்சிருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு பவுல்லையும் நான் போட்டுட்ருந்தேன். அவனுக்கு தனியாக எனக்கு தனியாக தான் போட்டுட்ருந்தேன். 2 பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தான். ஏன்னா அவன் என்னமோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாச்சு. அதுங்களையும் நம்ம பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிடணும். நான் கழுவுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கழுவி முடிச்சதும் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கழுவிட்டு அதை கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்பாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லூசுப்ப எதுக்குன்னே தெரிலங்க. ஏன்னா அவன் எலும்பு சாப்பிட மாட்டான். இப்போ தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதுக்கு அவன் கற்றுட்ருக்கான். ஏன்னு பார்த்திங்கன்னா முதல்ல நான்வெஜ்ஜுன்றதே அவனுக்கு கிடையவே கிடையாதுங்க. சாப்பிடவே மாட்டான். அதை பார்த்தாலே அப்படியே உமட்டிக்கிட்டு வரும் அவருக்கு துரைசாமிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கான். அதுவும் எலும்பெல்லாம் அவனுக்கு கடித்து அவ்வளோவா சாப்பிட தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா அந்த சதை மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும்தான் அவன் நல்லா சாப்பிடுவான். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பவுல் வந்துருச்சு. அந்த பவுலையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா எலும்பாக தான் இருக்குது. நம்ம என்னங்க பண்ண முடியும்? கோழியோட தப்பா இல்லை நம்ம தப்பா? இருக்கிறது தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கழுவுறது தான் வேலை. ஃபுல்லுத்தையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே சண்டே ஆனாலே பிரியாணி தான் எங்கள் வீட்டில். மார்னிங் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருவாங்க. சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் போட்டாங்க, ஏன்னு தெரியல. அதனால் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணிவிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சிக்கனை ஒரு ரவுண்டு கழுவிட்டு வந்துடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கழுவணும், அந்த பிளட்டெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதை கழுவிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒவ்வாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தானே ரெகுலராக பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழகிருச்சு. எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடியை போட்டு எல்லாத்தையுமே மறுபடியும் சுத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு. எதுக்கு மஞ்சப்பொடி போடுறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணலையா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிருமி நாசினி தான் எல்லாமேவும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கழுவிட்டு புழுவு ஏதாவது இருந்தால் வெளியில் வந்துடும். இல்லைன்னா ஏதாவது பூச்சி தூசி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் வெளியில் வந்துடும். அதை கழுவி முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டுக்கு போயாச்சு. இந்த கறியும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக கழுவி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையானது தான் வெட்ட போகிறோம். நான் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொறுப்பாக களத்தில் இறங்க போகிறோம். எடுத்ததும் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான்.
வெங்காயத்தில் உள்ள தொலியெல்லாம் பொறுப்பாக உரிச்சிட்டு இருந்தேன். அதை ஃபுல்லு உரித்து முடிச்சுட்டு தான் நம்ம வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா நெகை உடஞ்சி போச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வெங்காயம் உரிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த கட்டை விரலில் உள்ள நெகமே உடஞ்சி போச்சுங்க. ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்போ கூட தெரியலங்க, அந்த உரிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி பார்த்திங்கன்னா உரிச்சாச்சு. உரிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தக்காளியை கட் பண்ணணும். அதுங்களையும் பார்த்திங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அலப்பறை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இவனு வெறியேற்றிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்தோம்னா போதுங்க, ஆம்ஸை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சிப்ளின்ஸ் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவன் பண்ணுற அலப்பறையிலேயே எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்து போச்சுங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா தட்டில் வச்சாச்சு. நம்ம கட் பண்ணி முடித்ததும் பார்த்திங்கன்னா அந்த இதை அப்படியே உதிரியாக ஆக்கணும். அப்போ தான் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்து விட்டுருவேன். நான் ஒன்று அப்படியே உதிரியாக எடுத்து விட்டுருவேன். நான் உதிரியாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரி பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சைடு வாக்கில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் அதை பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பண்ணுற பிரியாணி ஸ்பெஷல் தாங்க அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பேச்சுலர் சிக்கன் அப்படின்ட்டு ஒன்று வந்துச்சு. சரி, இன்றைக்கி அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கனை பார்த்திங்கன்னா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி நான் கட் பண்ணி அந்த இதை பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தேவையான மசாலா தான் பார்க்கணுங்க. ஏன்னா மசாலா தான் ஒரு ரவுண்டு பெருசாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சிக்கன் 65 பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போடுறது எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். நான் அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் சிக்கனை. நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் கிட்ட தான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி போட்டாச்சு. அதுக்கடுத்து ஜீரகப்பொடி இருந்துச்சுன்னா அதையும் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி இருந்துச்சுனாலும் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா தாங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு நம்ம உப்பு தான் போடணும் லாஸ்ட்டாக. உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு தான் நம்ம கிண்ட போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க. நான் உங்ககிட்ட அதை ஃபுல்லுத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக இருக்குங்க, செம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடியாகி அதையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் தான் வைக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வைக்க போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமே நடந்துருச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓடு இன்றைக்கி ஊரில் உள்ள மழையே நம்ம பக்கம் தாண்டா அப்படின்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் வரல, வெயில் தான் அடிச்சிச்சு. சரி, அவன் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறானே, அவனுக்கு தேவையானதே நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உப்புக்கறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவனோட உயிர் மாதிரி. அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அவனையே செய்ய சொல்லிடலாம், எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அவனையே செய்ய சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவனை தான் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. கிளறி விட்டுட்டு என்னமோ அவன் தான் செஃப் மாதிரியே பில்டப் பண்ணிகிட்டு இருந்தான். பார்க்கவே பார்த்திங்கன்னா காமெடியாக இருந்துச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை தண்ணி இல்லாமல் நல்லா இறுத்து உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதையும் நம்ம நல்லா கிளறி விடணும். பாருங்களேன், எல்லாத்தையுமே போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த உப்புக்கறி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு அவன் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தான். பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் சைடில் பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு கடாயை வச்சு அந்த இதையும் போட்டாச்சு. ஃபுல்லுத்தையும் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
2 ஸ்பூன் கிட்ட எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கிரும். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நல்லா கட்டியாக வந்துடும். இன்னொரு கூத்து என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெயை செய்ய சொல்லி துரைசாமி பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு போயிட்டான். சரின்ட்டு நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிண்டி விட்டுட்டு இருந்தேங்க. கரண்டியே எந்த கரண்டின்னு தெரியாத அளவு மாற்றி கிண்டிகிட்டு இருந்தேன். எப்படியோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாக வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு சாப்பிட்றது தான் வேலை அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு நமக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க உறக்கமே வரும். எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்குரிய தேவையான பாத்திரம் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு ரவுண்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த நிம்மதியாக சாப்பிடும் போது தான் நமக்கு உறக்கமே வரும். அந்த மாதிரி தான் எனக்கும். நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வச்சுட்டு ரைத்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி, 2 வகையான சிக்கன் எல்லாத்தையுமே வச்சு அடித்து நொறுக்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.